வணக்கம். பிக் பாஸ் காமன் மேனோட ஃபர்ஸ்ட் எபிசோட் நேற்று டெலிகாஸ்ட் ஆச்சு. அதை நானும் பார்த்தேன். எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நடந்தது. தொடர்ந்து பேசுவோம். டூ சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச். அதில் முக்கியமாக ரெண்டு கேண்டிடேட்டோட செலெக்ஷன் நேற்று நடந்தது. மோனிகா வெர்சஸ் தடீஸ்வரன். அவங்க ரெண்டு பேரோட செலெக்ஷன் ப்ராசஸ்லேயுமே எனக்கு சின்ன சின்ன பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ தடீஸ்வரன் ஃபர்தராக மூவ் ஆகுறதுக்கு குவாலிஃபை ஆனாங்க. மோனிகாவுக்கு வேறு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்திருக்கு அப்படிங்கிற ரொம்ப பாசிட்டிவ் நோட்டோடு அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டு நோட், சில மனுஷங்க இருக்காங்க. அவங்க ஒரு புது ஆட்களை சந்திக்கிறப்பையோ ஒரு புது சூழலுக்கு பழக்கப்படுத்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடம் பொருள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வார்ம் அண்ட் கம்ஃபர்ட்டாக இருக்கா, நம்ம தன்னை வெளிப்படுத்திக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய ஆராய்ச்சிகள், அதாவது அதை டிப் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அப்படி சில விஷயங்கள் பண்ணி தான் தன்னை தானே வெளிப்படுத்திப்பாங்க. ஸோ அந்த ஸ்டார்டிங் டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் எடுத்துப்பாங்க. இது மனுஷங்களோட இயல்பு தான். வெர்சஸ் இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க புது ஆளு, இவங்களை நம்ம இப்போதான் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி எந்தவித ஒரு இன்ஹிபிஷனுமே இல்லாமல் படப்படப்படன்னு வெள்ளந்தியாக பேசிடுவாங்க. அதுதான் அவங்க இயல்பாகவே இருக்கும். நம்ம பேசுறது சென்சிபிளாக இருக்கா இல்லையான்ற செகண்ட் தாட்லாம் இருக்காது. ஆனால் படப்படன்னு தோன்றதை பேசிடுவாங்க. இந்த மாதிரி மனுஷங்க கிட்ட பல நேச்சர் இருக்குது. ஸோ நம்ம பார்த்த ரெண்டு கேண்டிடேட்ஸோட நேச்சருமே இதுவாக தான் இருந்திருக்கு நேற்று. ஆனால் ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் அதில் டைம் பேஸ்டு கன்ஸ்ட்ரெயின்ட், அதாவது ரொம்ப குறுகிய காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரத்தில் அந்த பிச்சை நம்ம எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தானே அங்கே முக்கியம். ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்போ அந்த டைம் கொஞ்சம் மோனிகா எடுத்துக்கிட்டாங்க. அவங்க இயல்பே அதுவாக கூட இருக்கலாம். வெர்சஸ் தடீஸ்வரன் வர்றப்போ ரொம்ப படப்படன்னு வெள்ளந்தியாக பேசிட்டாரு. எனக்கு இதுதான் முக்கியம், இதுதான் தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதில் கொஞ்சம் காலம் கொடுத்துருந்தா, கொஞ்சம் கால அவகாசம் இருந்திருந்தா மோனிகா இன்னும் தன்னைத்தானே பெட்டராக வெளிப்படுத்தியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான அப்சர்வேஷனும் எனக்கு இருந்தது. பட் ஆல் சட் அண்ட் டன் ஒருத்தவங்க குவாலிஃபை ஆனாங்க, ஒருத்தவங்களை நேற்று சென்ட் ஆஃப் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இது ஃபர்ஸ்ட் எபிசோட் தான். அண்ட் மோரோவர் இது ஒரு ரெக்கார்டட் ஷோ. ஸோ நமக்கு முழுசாக என்ன நடந்தது அப்படிங்கிறத காட்டின அளவுக்கு இதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவாக இருந்தது. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ் ஆன் ஃபர்ஸ்ட் எபிசோட்.